எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். எனது அன்பு நண்பரும் ராஜநிலை டிவியின் நிறுவனருமான திருமிகு ராஜசேகர் அண்ணார் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, கோவை மகாஜெயம் அஸ்ட்ரோ மகரிஷி கேஆர் மந்திராச்சலம் இன்றைய தலைப்பில் கோள்களின் கோலாட்டமும் ஜோதிடமும். கோள்களின் கோலாட்டம் என்ற ஒரு பொக்கிஷம், ஒரு ஜோதிட நூல் ஜோதிடர்களின் கைகளில் தவளாமல் இருந்திருந்தால் ஜோதிடம் அடுத்த நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்று உறுதியாக பேசலாம். கோள்களின் கோலாட்டத்தை அடியேனுடைய குருநாதர் வாசியோக சித்தர் தவ திரு மகரிஷி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக 3 தொகுப்புகளாக படைத்தார்கள். இந்த கோள்களின் கோலாட்டத்தினுடைய ஆரம்ப மைய புள்ளியே என்ன என்று பார்க்கும்போது, நாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன்களை பேச முயற்சிக்கும் பொழுது அந்த ஜாதகம் ஆணா பெண்ணா? ஆண் ஜாதகம் என்றால் நீங்கள் லக்னமும் ராசியும் ஆண் ராசிகளாகிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் லக்னம் மற்றும் ராசி எதுவென்றாலும் நீங்கள் லக்னத்தையே மையமாக வைத்து பலன்களை பேசலாம். அல்லது லக்னம் ராசி ஜென்மராசி, சந்திரன் இருக்கக்கூடிய ஜென்மராசி, லக்னம் ஜென்மராசி இரண்டும் பெண் ராசிகள் என்றால் நீங்கள் லக்னத்தையே மையமாக வைத்து பலன்களை முடிவு செய்யலாம். ஆனால் ஆண்களுக்கு லக்னம் பெண் ராசியாக இருந்து ஜென்ம ராசி, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ஆண் ராசிகளில் ஒன்றாக அமையுமே. ஆனால் சந்திரன் என்ற ராசியை நீங்கள் லக்னமாக பாவித்து பலன்களை முடிவு செய்வதுதான் மிக மிக சிறப்பு. உதாரணமாக, ஒரு ஆணிற்கு லக்னம் கன்னியாக இருந்து ஜென்ம ராசி சந்திரன் இருக்கக்கூடிய ராசி மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் எந்த ராசியில் சந்திரன் என்று ஜென்ம ராசியாக அமைந்தாலும் சந்திரன் என்ற ராசியையே நீங்கள் லக்னமாக முடிவு செய்து எப்பொழுது பலன்களை முடிவு செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு பலன்கள் தெல்ல தெளிவாக முழுமையாக கண்களுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள். இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்களுக்கு லக்னம் ஆண் ராசியாக இருந்து சந்திரன் பெண் ராசியில் என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் லக்னத்தையே எடுத்துக்கொள்ளலாம் ஆண்களுக்கு. ஆனால் இதுவே பெண்கள் ஜாதகம் எனில் லக்னம் மற்றும் ஜென்ம ராசி இரண்டும் ஆண் ராசிகள் என்றால் நீங்கள் லக்னத்தையே எடுத்துக்கொள்ளலாம். பெண் ராசிகள் என்றாலும் லக்னத்தையே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண் ராசிகளில் ஜென்ம லக்னம் அமைந்து பெண் ராசிகளில் சந்திரன் ஜென்ம ராசியாக அமைந்தால் நீங்கள் சந்திரன் என்ற ஜென்ம ராசியைத்தான் லக்னமாக வைத்து பலன்கள் முடிவு செய்வதுதான் சிறந்தது. அந்த
ஆண் ராசி லக்னமாக இருந்து பலன்கள் முடிவு செய்வதை விட பெண்களுக்கு சந்திரன் என்ற பெண் ராசியை லக்னமாக வைத்து முடிவு செய்து பாருங்கள், பலன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக உங்கள் கண்களுக்கு தெரியும். இது கோள்களின் கோலாட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி. இதை நீங்கள் முடிவு செய்தவுடன் பஞ்ச அங்கங்களை பரிசோதித்து ஜாதகனுடைய கர்மா எதை காட்டுகிறது, தர்மம் தர்மமாகிறதா, கர்மம் தர்மமாகிறதா, காமம் தர்மமாகிறதா, மோட்சம் தர்மமாகிறதா, இந்த நான்கில் எது தர்மமாகிறது என்பதை நீங்கள் அடுத்தபடியாக பார்க்க வேண்டும். இதை பார்த்தால் ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, ஜாதகனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன என்பது உங்களுக்கு மிக தெள்ளத் தெளிவாக தெரியும். தர்மத்தை என்று பார்க்கும் பொழுது அந்த தர்மம் சரதர்மமா, ஸ்திர தர்மமா, உபய தர்மமா? நான்கில் தர்மம் என்று முடிவு செய்தால் அவ்வளவுதான். மேசத்தினுடைய மூலத்திரிகோணமான சிம்மம் தனுசு தர்மத்தை தர்மமாக கொண்டு இயங்குவது, ரிஷபத்தினுடைய மூலத்திரிகோணங்களான கன்னி மகரம் கர்மத்தையே தர்மமாக கொண்டு இயங்குவது, மிதுனம் மிதுனத்தினுடைய மூலத்திரிகோணங்களான துலாம் கும்பம் காமத்தை தர்மமாக கொண்டு இயங்குவது, கடகத்தினுடைய மூலத்திரிகோணங்களான கடகம் விருட்சகம் மீனம் மோட்சத்தை தர்மமாக கொண்டு இயங்குவது. அந்த ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, நம் கைகளில் இருக்கக்கூடிய ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்பதை இந்த நான்கையும் தெரிந்தால் உங்களால் பிறப்பின் ரகசியத்தை உறுதியாக எந்த சிக்கலான ஜாதகமாக இருந்தாலும் முடிவு செய்து பேசிவிடலாம், எந்த ஒரு வாடிக்கையாளரையும் திருப்திப்படுத்தி விடலாம், அவர்களுடைய முக்காலங்களையும் மிக பிரம்மாண்டமாக உணர்த்தி விடலாம். அடுத்து பிறப்பினுடைய ரகசியத்தில் தர்மமா கர்மமா காமமா மோட்சமா என்று நீங்கள் முடிவு செய்தவுடன் அடுத்து பார்க்க வேண்டியது நற்தர்மமா அல்லது துர்தர்மமா. தர்மம் நமக்கு போக அல்லது நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு தானமாக தருவது தர்மம். இருந்தால்தான் தர முடியும், நல்லா புரிஞ்சுக்கணும். அது நற்தர்மமா துர்தர்மமா? ஒருவருக்கு இந்தாங்க 100 ரூபா போய் சாப்பிட்டு திருப்தியா போங்க அப்படின்னா அது நற்தர்மம். இந்தாங்க இன்னொரு 100 ரூபா நீங்க சாப்பிட்டுட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க, நற்தர்மம். இந்தாங்க உங்களுக்கு 100 ரூபா சாப்பிட்டுட்டு பலமா போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க என்னன்னு கேளுங்க, அது துர்தர்மம். அதே இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது சாப்பிட்டு போய் அவங்கள கொஞ்சம் கவனிங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்க, நான் மறைமுகமா சொல்றேன், அது துர்தர்மம். நற்தர்மமா துர்தர்மமா? ஒருவனுடைய ஜாதகனுடைய பிறப்பின் ரகசியம் நற்தர்மமா துர்தர்மமா? தர்ம கர்ம காம மோட்சத்தை தாண்டி எந்த கணிதத்திலும் பிறப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. இது கோள்களின் கோலாட்டத்தினுடைய அடுத்த படி.
அடுத்து நற்கர்மாவா இல்லை துர்க்கர்மாவா? நற்காமமா இல்லை துர்காமமா? பட்ட கடனை நல்ல நிலையில் அடைக்கின்றாயா? A to Z பிறவி கடன், அதை எங்கேயோ மாறுபட்டு செலுத்துகிறாயா? நற்தர்மம் துர்தர்மம். நற்காமம் நல்ல வைரோக்கியமா? நல்லதை ஆசைப்படுகிறாயா? நல்லதை அடைகிறாயா? நற்காமம். தர்மத்துக்கு நல்லதை நீ ஆசைப்படல, நல்லதை அடையல, உன்னுடைய வைரோக்கியம் நல்லதல்ல, இது துர்காமம். நற்காமம் துர்காமம். நற்மோட்சமா இல்லை துர்மோட்சமா? நீ நன்மைகளை செய்தால் நற்மோட்சம், தீமைகளை செய்தால் துர்மோட்சம். அதிலும் முக்கியமாக கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, இறுதி காலத்தில் இருப்பவர்களுக்கு துளசி தண்ணி ஊத்திட்டு இருந்தீனா நற்மோட்சம். நீ வாழ்க்கையில் மிக உச்சத்தை பார்க்க போகிறாய். தலகாணி வச்சு அமுத்துனீனா துர்மோட்சம். இந்த ஜனனத்தில் நீ முழுசா கஷ்டப்பட போற. இது பிறப்பின் ரகசியத்தினுடைய அடுத்த ஸ்டெப், கோள்களின் கோலாட்டம். அதற்கடுத்தது தர்மம் சரமா ஸ்திரமா உபயமா? சரம் ஸ்திரம் உபயம். 4 3 நான் 3 12 இதுதான் ராசி. சரம் கடந்த காலத்தை உணர்த்துவது, ஸ்திரம் நிகழ்காலத்தை உணர்த்துவது, உபயம் எதிர்காலத்தை உணர்த்துவது. ஜாதகன் கடந்த கால பலனை அனுபவிக்கிறானா, நிகழ்கால பலனை அனுபவிக்கிறானா, எதிர்கால பலனை அனுபவிக்கிறானா? சரம் என்றால் அது முதல் பரியாயமா, 2ஆம் பரியாயமா, 3ஆம் பரியாயமா? எந்த பரியாயத்தில் இருக்கிறது? நீங்களும் ஜாதகனும் ஜாதகனுடைய முன்னோர்களும் முன் ஜென்மாவில் செய்த பயனை இந்த ஜனனத்தில் வேகமாக அனுபவிக்கிறான், வேகமாக கிடைக்கிறது, வேகமாக அனுபவித்து தீர்க்கிறான். சரம். ஆகாமியம் சஞ்சிதம் பிராத்தம் 3 கர்மா. முடிந்ததை அனுபவிக்கிறாயா? செய்து கொண்டிருப்பதை அனுபவிக்கிறாயா? இல்லை நீ ஏற்கனவே செஞ்சதையும் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறதையும் அடுத்த ஜென்மத்துலதான் அனுபவிக்க போகிறாயா? கோள்களின் கோலாட்டம். உன்னுடைய கர்மா என்ன சொல்லுகிறது? அந்த சரம் எந்த நிலையில் இருக்கிறது? மொத்தமாக சரம் என்றால் முழுசா ஓகேன்ட்டுல போயிட முடியாது. அப்போ தர்மம், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் முன்ஜென்மாவில் செய்ததை இந்த ஜென்மத்தில் விரைவாக கிடைக்கிறது, வேகமாக அனுபவிக்கிறீர்கள். டெபாசிட் அது நற்தர்மமாக இருந்தால் உயரிய நிலையிலும், துர்தர்மமாக இருந்தால் கிடைத்ததில் பிரச்சனைகளுடன். இவ்வளவுதாங்க ஜோதிடம். இதுதான் ஜாதக பலன். ஒரு கணிதத்தை வச்செல்லாம் ஜோதிடம் பேசினா அது ஜோதிடமே அல்ல. அந்த ஜாதகத்திற்கு எந்த கணிதம், ஆனா எந்த கணிதத்தை பார்த்தாலும் இவைகளை பார்த்துத்தான் தீர வேண்டும். பிறப்பின் ரகசியத்தை, தர்ம கர்ம காம மோட்சத்தை தாண்டி எந்த கணிதத்திலும் முடிவு செய்ய முடியாது. இது கோள்களின் கோலாட்டத்தினுடைய ரகசியம். மகாஜி மஸ்ட்ரோ மகரிஷி மந்திரத்தினால் பெரிதுபடுத்தப்பட்டது. பிறப்பின் ரகசியம் என்ற வார்த்தையே மகாஜி மஸ்ட்ரோ தான் அறிமுகப்படுத்துச்சு.
அடுத்து சரதர்மம், ஸ்திர தர்மம், சிம்மம். நீங்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலமானாலும் சிரமமாக இருப்பதால் உயரிய நிலையில் பிரம்மாண்டமாகத்தான் கிடைக்கும். அது நற்தர்மமாக இருந்து விட்டால் அமைச்சர் தான், முதலமைச்சர் தான், தொழிலதிபர் தான், உயரிய அதிகாரிகள் தான், உயரிய பண்ணையார் தான், பெரிய வம்சங்களுக்கான நிலையை உயரிய தன்மை. துர்தர்மம் என்றாலும் வச்சு செஞ்சுதான் தீரும். அதனாலதான் நம்ம சொன்னோம், நற்தர்மமா துர்தர்மமா, நற்கர்மாவா துர்கர்மாவா, நற்காமமா துர்காமமா, நன்மோட்சமா துர்மோட்சமா. தனுசு அதுவும் தர்மம், உபய தர்மம். தர்மத்தை நமது முன்னோர்கள் எதனுடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள்? மாசுபடாத நெருப்புடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் மாசுபடாதது நெருப்பு, அதனுடன் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்தது கர்மம். ஆரம்பமே ஸ்திரத்துலதான் ஆரம்பிக்குது. பட்டகடனை அடைப்பது, கர்மாவை, அர்த்தம், வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்துடன் வாழ்பவன் கர்மா. பட்ட கடனை தெளிவாக பூர்த்தி செய்பவன். அப்போ இந்த கர்மத்தை எதனுடன் ஒப்பிட்டிருக்கிறாங்க? நிலத்துடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள். எதையும் தாங்கக்கூடிய பூமியுடன், தாயை போன்றது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இடர்கள், எத்தனை எல்லாத்தையும் பூமி தாயை போல தாங்கிக் கொள்பவன் தான் கர்ம மூல திரிகோணத்தை தொட்டவன். இது பெண்களாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய, அவருடன் இருப்பவர்கள் மிகப்பெரிய கொடுப்பனையை பெற்றவர்கள், மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்பவர்கள். பிறப்பின் ரகசியத்தை புரியாமல் ஜாதக பலன்களை பேசவே கூடாது. எதற்காக பிறந்தாய்? தர்மத்தில் பிறந்திருந்தால் யாரோ சேர்த்து வச்ச டெபாசிட் உனக்கு தர்ம நிலையில் அரவணைத்து அழைத்து செல்லுகிறது. கர்மத்தில் பிறந்தால் பலர் பட்ட கடனை இந்த ஜென்மத்தில் நீ அடைக்கப் போகிறாய். நீ பட்டதையும் உன் முன்னோர்கள் பட்டதையும் இந்த ஜென்மத்தில் பட்டு கொண்டிருப்பதையும் பல வழிகளில் நீ அடைக்கப் போகிறாய். அதுதான் கர்மம். அதனால் தான் நிலத்துடன் இணைத்தார்கள் கர்மத்தை. நிலத்தை போன்ற நீ அனைத்தும் தாங்கித்தான் தீர வேண்டும். ரிஷபமா, வாழ்நாள் முழுவதும் குடும்ப கர்மாவில் தான் நீ இருக்கிறாய். கன்னியா, உறவு கர்மாவில் தான் இருக்கிறாய். மகரமா, ஊர் கர்மாவில் தான் இருக்கிறாய். யாருன்னே தெரியாதவனுக்கு பாடுபட பிறந்தவன் தான் மகரத்துல பிறந்தவன். பிறப்பின் ரகசியம் இது. நற்கர்மா என்றால் நீ செய்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள். துர்கர்மா என்றால் நீ எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை, உன் மனைவி மக்கள் உட்பட. இதைத்தான் நான் சொல்கிறேன், நற்கர்மாவா துர்கர்மாவா. இவைகளை தாண்டி ஜோதிடம் ஒரு ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, அவன் எதற்காக, அவனுடைய இந்த ஜனனத்தில் எதை அனுபவிக்க போகிறான், எப்படி அனுபவிக்க போகிறான், அதனுடைய ரகசியங்களை இந்த தர்மகர்ம காம மோத்தத்தை தாண்டி ஜோதிடத்தில் கணிதமே இல்லை. கோள்களின் கோலாட்டத்தினுடைய அடுத்த படி உறுதி. அடுத்து காமம், வைரோக்கியம், ஆசை, நினைப்பதை அடைதல், நினைப்பதை நிறைவேற்றுதல். உடலால் காமம், மனதால் காமம், ஆத்மாவால் காமம். அடியேனுடைய குருநாதர் கோள்களின் கோலாட்ட நாயகன் தவ திரு மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், எல்லாரும் உப்பு அதிகமா இருக்குனால் உப்பு போடுதா, இன்னும் மறுபடியும் உப்பு போட்டுதான் சாப்பிடுவேன். உடலால் காமம். அவர்களுடைய ஆசைகள் உடல் சார்ந்தே செல்லுகிறது. மிதுனம். அடுத்து துலாம்,
மனதால் காமம். சரக்காற்று வேகமா போயிட்டு இருக்கும். பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல வர்ற காரு மேல ஞாபகம் போகும், மனசு போகும். அந்த கார்ல இருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணி போற பஸ்ஸுக்கு போகும். பஸ்ஸில் இருந்து ஆப்போசிட்ல வர்ற பெப் மேல போயிடும். இதுதான் மனதால். உடலால் காமம், மனதால் காமம். கும்பம் ஆத்மாவால் காமம். அடைத்து வைக்கப்பட்ட காற்று, குடம், கும்பம். இதைத்தான் என் குருநாதர் கூறுவார்கள். இந்த கோவிலுக்குத்தான் செல்வேன், இவர்களுடன் செல்வேன் என்பது மிதுனம். இந்த ஊரில் உள்ள கோயிலுக்குத்தான் செல்வேன், நான் இப்படித்தான் செல்வேன் என்பது துலாம். இந்த கோவிலுக்கு சென்று அந்த அந்த இறைவனை நான் நேரடியாக தரிசித்துத்தான் தீருவேன் என்பதுதான் கும்பம். காளி தேவியை தரிசித்தே தீருவேன் என்று திருவண்ணாமலையில் தியானத்தில் அமர்ந்து கரையான் தன் உடலை சுற்றியும் புற்றாக கட்டி தன் உடலை கரையான்கள் அரித்தும் தியானத்தில் இருந்து காளி தேவியை தரிசிக்கும் வரை தியானத்தில் இருந்து விலகாமல் இருந்தவர்தான் பகவான் ரமண மகரிஷி அவர்கள். கும்பம். இதுதான் ஆத்மாவால் காமம், அடைத்து வைக்கப்பட்ட காற்று. உங்க ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தில் நற்காமம் என்றால் அவனுடைய ஆசைகள், அவனுடைய வைரோக்கியங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறது. துர்காமம் என்றால் தவறான நிலையில் தான் இருக்கும். அனைத்திலும் தவறுகள் இருக்கும், அனைத்திலையும் குற்றங்கள் இருக்கும், அனைத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். அது பேராசைகளாக போய் பெரு நஷ்டத்தை தந்துவிடும். மோட்சம். மோட்சம் என்றால் நம்மில் பலர் இவனுக்கு இந்த ஜனனத்தில் மோட்சம் கிடைத்து விடும் என்கிறார்கள். இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்று முடிவு பண்ணிடாதீங்க. இது தர்ம கர்ம காம மோட்சத்துல ஒரு நிலை. நல்லது கெட்டது இரண்டையும் உயர்நிலையில் அனுபவிப்பவன் மோட்சத்தில் பிறந்தவன். நல்லதையும் முழுசா அனுபவிப்பான், கெட்டதையும் முழுசா அனுபவிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு மோட்சம். நாங்க மற்ற நிலைகளை பார்த்துத்தான் மோட்சமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். இல்லைன்னா இப்ப ராசி பலன் பார்க்கிறவன், ஓ குரு 7க்கு வந்துட்டாரு, கல்யாணம் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். இல்லைங்க. மோட்சம் என்பது நன்மை தீமைகளை மிக வலிமையாக அனுபவிக்கிறான். இதில் நர்மோட்சம் என்றால் கஷ்டப்பட்டு நல்லதை பெருசா அனுபவிக்கிறான். துர்மோட்சம்னா நல்லது கிடைச்சாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். இதுதான் துர்மோட்சம். இதில் விருச்சகம் மோட்சத்தினுடைய 2ஆம் நிலை. ஸ்திரம் மோட்சம். ஸ்திரமோட்சம் அவ்வளவுதான், வச்சு செஞ்சிரும். இன்னொரு மோட்சம் மீனம். இன்னொரு மோட்சம் மீனம். உபயம். உனக்கு அடுத்த ஜனனம் பக்கத்திலேயே தெரிகிறது. உடனே நீ மறுபிறப்பிறக்க போகிறாய். முன்ஜென்மாவில் நீ பட்டதையும் முன்ஜென்மாவில் செய்ததையும் இந்த ஜனனத்தில் செய்து கொண்டிருப்பதையும் அடுத்த ஜனனத்தில் நீ அனுபவிக்க போகிறாய். அதுதான் உபயம். அது நன்மோட்சம் என்றால் கஷ்டங்களுடன் நன்மைகளை உயரங்களை பார்த்து விடுகிறாய். துர்மோட்சம் என்றால் உயரங்களை பார்த்தாலும் கஷ்டத்திலேயே இருக்கிறாய். அரசியல் பதவிகள், அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய பண்ணையார்கள், பெரிய பெரிய வசதி வாய்ப்பை, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவர்கள் அதிகமாக மோட்சங்களில் தான் பிறக்கிறார்கள். இதுதான் நிலை. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்ததையும் நம்ம கணக்கு போட்டு கோல் எங்க இருக்கு, குரு எங்க இருக்கு, சனி எங்க இருக்கு, லக்னாதிபதி எங்க இருக்கு, லக்னாதிபதிக்கு யார் என்ன பண்றாங்க, இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் நாம் தெள்ள தெளிவாக பிறப்பினுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டுதான் உள்ளே பயணிக்க முடியும் ஜாதகத்திற்குள். அப்பொழுதுதான் பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஜாதகருக்கு பலன்கள் இதுதான் உறுதியா அடிச்சு பேச முடியும். இதற்குத்தான் நீ பிறந்தாய், எந்த சூழ்நிலையிலும் இது சார்ந்துதான் நீ அனுபவிப்பாய். அடுத்து நீங்க போய்க்குங்க. உயிரா பொருளா? உயிர்நிலை என்ன சொல்லுகிறது, பொருள்நிலை என்ன சொல்லுகிறது?
உயிர்நிலை பொருள் நிலையாக எப்படி மாறுகிறது, பொருள்நிலை உயிர்நிலையாக எப்படி மாறுகிறது, நீங்க அடுத்து போயிட்டே இருந்துங்க. எதுல வேணாலும் போய்க்க, எப்படி வேணாலும் போய்க்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், சரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ பரிகாரங்களை சொல்லலாம். உபயத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாடுகளை சொல்லலாம். சிரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை சொன்னாலும் யோசிக்கத்தான் வேண்டும். நீங்கள் இதை அனுபவித்து தீர்க்க பிறந்தவர்கள், தெல்ல தெளிவாக அனுபவித்து தீர்க்க பிறந்தவர்கள். டவுட்டே இல்ல, இதை நீங்கள் அனுபவித்தேதான் தீர்க்க வேண்டும். பிறப்பின் ரகசியத்தை முழுமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள, ஜாதகனுடைய ரகசியம் என்ன, அவன் பிறப்பினுடைய எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறான், லக்னாதிபதி தர்மத்தில் பிறந்தவனுக்கு தர்மத்தில் இருக்கிறதா, கர்மத்தில் இருக்கிறதா, காமத்தில் இருக்கிறதா, மோட்சத்தில் இருக்கிறதா, தர்மமாகி கர்மமாகிறதா, காமமாகிறதா, மோட்சமாகிறதா, இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து விட்டால் எந்த ஒரு சிக்கலான ஜாதகத்திற்கும் அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை, ஜாதகனுடைய பிறப்பின் ரகசியம் இந்த ஜனனத்தில் இதுதான் என தெல்ல தெளிவாக எழுதி கொடுத்து விடலாம். கர்மத்தில் பிறந்து கர்மமே தர்மம் என்று வாழ்கின்ற நீங்கள், உங்களுடைய பிறப்பு கர்மம் தான் தர்மமானது. ஆனால் அந்த கர்மம் தர்மமாகி காமமாகிறதா, மோட்சமாகிறதா, இல்லை தர்மமாகிறதா என்பதை முடிவு செய்யும் பொழுது கர்மத்தில் பிறந்தவர்களுடைய ரகசியத்தை 100% நாம் அற்புதப்படுத்தி விடலாம். காமத்தையே தர்மமாக கொண்டு பிறந்த நீங்கள் லக்னாதிபதியினுடைய நிலையை பார்த்தால், ஜாதகன் காமம் தர்மமாகி மோட்சம் அடைகிறானா, காமம் தர்மமாகி மோட்சமாகிறதா, தர்மமாகிறதா, இல்லை கர்மமாகிறதா என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து விடலாம். ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியம் இந்த ஜனனத்தில் இதுதான் என, இந்த வாழ்நாள் முழுவதும் இதுதான் என 100% நீங்கள் பிரகடனப்படுத்தலாம். இதை தாண்டி பிறப்பின் ரகசியத்தை புரிவதற்கு வேறு கணிதங்களே இல்லை. அப்படி ஒரு அடிப்படையிலேயே பிரம்மாண்டம். மோட்சத்தில் பிறந்தவர்கள், மோட்சத்தை தர்மமாக கொண்டு இயங்க பிறந்த நீங்கள், லக்னாதிபதி மோட்சம் தர்மமாகி தர்மத்திற்கு செல்லுகிறதா, மோட்சம் தர்மமாகி கர்மத்திற்கு செல்லுகிறதா, மோட்சம் காமமாகிறதா, மோட்சம் மோட்சமே ஆகிறதா, இதை மட்டும் நீங்கள் புரிந்துவிட்டால் எந்த ஜாதகம் என்றாலும் சரி, அந்த ஜாதகனுடைய பிறப்பின் ரகசியம் இந்த ஜனனத்தில் எந்த தசாபுத்தி என்றாலும் சரி, எந்த கோச்சாரம் என்றாலும் சரி, எந்த நிலைகள் என்றாலும் சரி, எந்த பாவகம் என்றாலும் சரி, அதை தெளிவாக இந்த உன்னுடைய ரகசியம் இதுதான் என தெளிவுபடுத்தி விடலாம். அதற்குள் நிற்கின்ற கோள்களுடைய தன்மை தொடர்புகளை பார்த்தால் நாம் பிரம்மாண்டப்படுத்தி விடலாம். இது கோள்களின் கோலாட்டத்தினுடைய அடுத்த நிலை. இந்த கோள்களின் கோலாட்டம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சில பிரம்மாண்டங்களை மகரிஷி அவர்கள் தொகுத்து கொடுத்துச்சான் சென்றிருக்கிறார்கள். இதில் இல்லாத கணிதங்களே இல்லை, கோலாட்டத்தில் இல்லாத நிலைகளே இல்லை. ஆனால் கோலாட்டத்தினுடைய மையக்கரு எதிரடை நட்சத்திரங்கள். எதிரடை நட்சத்திரங்களை நீங்கள் பிறப்பின் ரகசியத்திற்குள் பயன்படுத்தினால் உங்களை விட பிரம்மாண்டமான ஜோதிடர்கள் உலகத்தில் இல்லை.
இந்த பிறப்பின் ரகசியத்திற்குள் கோள்களின் கோலாட்டத்தினுடைய சாதகதாரை நட்சத்திரங்களை பயன்படுத்தினால், சாதகதாரையை பயன்படுத்தினால் உங்களை போன்றதொரு ஜோதிட நிலைகளை உலகத்தில் பார்க்கவே முடியாது. நான் ஏதோ கோள்களின் கோலாட்டத்தையும் எதிரடை நட்சத்திரங்களையும் சாதகதாரையையும் நான் பெருமையாக பேசுகிறேன் என்று யாராவது நினைத்து விடாதீர்கள். ஞான சிந்தாமணி என்ற ஒரு மாத இதழ் மட்டும் ஜோதிடத்தில் வெளிவராமல் இருந்திருந்தால் ஜோதிடம் உண்மை என்று நிரூபிப்பதற்கு சான்று இல்லாமலேயே போயிருக்கும். உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே ஒரு மாத இதழில் அடுத்த மாதம் என்ன நடக்கும், எந்த பொருள் விலையேறும், எந்த இடத்தில் பாதிப்புகள் இருக்கும், அதில் எந்த முதலிடத்தை கொண்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த முதலிடத்தை கொண்ட இடத்தில் இந்த பாதிப்பு வருகிறது, அடுத்த மாதம் என்ன நடக்கிறது என்பதை உலகிற்கு முன்னரே படம் பிடித்து காட்டியதுதான் ஞான சிந்தாமணி. மகரிஷி அவர்கள் ஞான சிந்தாமணியின் தலையங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவார்கள். ஞான சிந்தாமணியை போன்ற ஒரு ஜோதிடன் மாத இதழ் இதற்கு முன்னும் வந்ததில்லை, இதற்கு மேலும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு பிரம்மாண்டமான இதழில் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும், தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள், எந்த பொருள் விலையேறும், எந்த நாட்டில் போர் நடக்கும், எந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும், முன்னரே அறிவிப்பதுதான் ஞான சிந்தாமணி மாத இதழ். அதனுடைய ஆசிரியர் தான் தவத்திரு அடியேனுடைய குருநாதர் மகரிஷி ஐயா அவர்கள். அப்படி ஒரு சிறப்பு மிக்கதுதான் இந்த கணிதம், இந்த கோள்களின் கோலாட்டம். ஏன்னா யாராவது மந்திராச்சலம் ஐயா வேணுன்னே அவங்க கணிதங்கிறக்காக எதிரடை நட்சத்திரங்களை உயர்வா பேசுறாரு, சாதகதார நட்சத்திரங்களை உயர்வா பேசுறாருன்னு சொல்லிடாதீங்க. எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி ஜோதிடமும் எந்த கணிதமும் இயங்காது. எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி திருமண பொருத்தம் முழுமை பெறாது. எத்தனை தனிச்சிறப்புகள் முழுமையாக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம், ஜாதக ஆய்வு, தனிச்சிறப்பு, தோஷ சாமியம், இன்னும் நீங்க எத்தனையெல்லாம் சொல்றீங்களோ அத்தனையெல்லாம் நீங்க பார்த்தாலும் எதிரடியில ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அத்தனையும் வேஸ்ட். எதுவுமே பொருத்தத்தில் இல்லாம நட்சத்திர பொருத்தம் வேண்டாம், ஜாதக பொருத்தம் வேண்டாம், தோஷ சாமியம் வேண்டாம், எல்லாமே இல்லாமல் இருந்தாலும் சாதகதாரையில் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா எதுவுமே வேண்டாம், இது அற்புதமாக அமைந்துவிடும். கேபி நட்சத்திராதிபதிக்கு எதிரடியில் உப நட்சத்திராதிபதி அமைந்து விட்டால் உப நட்சத்திரம் வேலை செய்வதில்லை. உப நட்சத்திராதிபதிக்கு எதிரடியில் உப நட்சத்திராதிபதி அமைந்து விட்டால் உப நட்சத்திராதிபதி வேலை செய்வதில்லை. தசாநாதனுக்கு எதிரடியில் புத்திநாதனம் வந்தால் புத்தி வேலை செய்யாது. புத்திநாதனுக்கு தசாநாதனம் வந்துட்டா தசா புத்தியே அந்த புத்தி முழுசா வேலை செய்யறதில்ல. என்னங்க எதிரடை ஜோதிட உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய கணிதம். இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை இதுதான் நடக்கும் என்று உறுதியாக எழுதி கொடுத்து விடலாம். அதனுடைய மாற்று கணிதம் தான் சாதகதாரை நட்சத்திரங்கள். ஒரு பிரம்மாண்டம், ஒரு அதிசிறப்பு. ஞான சிந்தாமணியை படித்தவர்களுக்கு தெரியும் எதிரடை நட்சத்திரங்களுடைய பங்கு ஜோதிடத்தில், சாதகதாரை நட்சத்திரங்களுடைய பங்கு ஜோதிடத்தில் என்பதை. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் எதிரடை நட்சத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இன்னொரு நாளில் தருவோம். அதில் ஒன்றும் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதில் ஜோதிடத்தில் பிறப்பின் ரகசியத்தை தெரிந்தவுடன் நாம் கோள்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது
எந்த ஒரு கோளும் 9 கோள்கள் வழியாகத்தான் இயங்கும். அனைத்து நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் இயங்கும். 12 ராசிகள் வாயிலாகத்தான் இயங்கும். இது நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா பேசிக் அடிப்படையில் ஜோதிட உலகம் இன்னொரு தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாருமே இல்லைன்னு சொல்லுங்க. எந்த கோள்களின் கோலாட்டத்தை தவிர மற்ற நூல்களில் இது இல்லைன்னு சொல்லுங்க. திரிகோணங்கள் என்றால் சிறப்பு. 1-9 பிரம்மாண்டம். 6ஆம் இடம் முழுசா தப்பு. 6னால முடிஞ்சதுன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். கோள்களின் கோலாட்டம் மட்டுமே சொல்லுகிறது. கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனன ஜாதகம் என்றாலும் சரி, எந்த தனித்துவமானாலும் சரி, 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் குருவும் சுக்கிரனும் மட்டும்தான் சுபத்தன்மை பெறுகிறது. பேசிக்ங்க, அடிப்படைங்க. ஆனா நாம் என்ன பண்றோம்? 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல எந்த கோள் நின்னாலும் சூப்பரு. 6ஆம் இடத்துல எந்த கோள் நின்னாலும் மறைஞ்சிருச்சு. கோள் மறைஞ்சிருச்சு, கேட்கறக்கே நல்லா இருக்கு. கோள் ஒளிஞ்சிருச்சு, 6ல கெட்டு போச்சு. எப்படிங்க? கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனன ஜாதகம் என்றாலும் சரி, 6ஆம் இடத்தில் சூரியன் சுபத்தன்மை பெறுகிறார், சந்திரன் சுபத்தன்மை பெறுகிறார், அங்காரகன் சுபத்தன்மை பெறுகிறார், புதன் சுபத்தன்மை பெறுகிறார், சனீஸ்வர பகவானும் ராகு கேதுக்களும் சுபத்தன்மை பெறுகிறது. எத்தனை கோள்கள் சுபத்தன்மை பெறுகிறது? குருவையும் சுக்கிரனையும் தவிர மற்ற 7 கோள்களும் 6ஆம் இடத்தில் சுபத்தன்மை பெறுகிறது. இது கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனன ஜாதகம் என்றாலும் சரி. நாம் என்ன சொல்றோம்? அச்சோ 6ல கோள் ஒளிஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு, கெட்டு போச்சு. அடிப்படை பஞ்சாங்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் சூரியனுக்கு சுப பலன், சந்திரனுக்கு சுப பலன், அங்காரகனுக்கு சுப பலன், புதனுக்கு சுப பலன், சனீஸ்வர பகவானுக்கு சுப பலன், ராகு கேதுக்களுக்கு சுப பலன். நம்ம தான் அதெல்லாம் பார்க்க மாட்டோமே. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுட்டு யாரையாவது ஒருத்தர் குத்தம் சொன்னோம்னா போயிட்டு இருக்குமே. யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி பார்த்தா ஒவ்வொரு கோள்களும் 9 கோள்களும் இந்த இடத்தில் சுபத்தன்மை பெறுகிறது, இந்த இடத்தில் அசுபத்தன்மை பெறுகிறது. இது ஜனன ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும். இது அடுத்த நிலை, பேஸ் தான், பேசிக் தான், அடிப்படை தான். லக்னத்தில் சூரியன், கோச்சாரத்தில் ஜென்மத்தில் சூரியன். சூரியனுடைய சுபஸ்தானங்கள் 3, 6, 11. 10ஆம் இடம் சுபஸ்தானமும் அல்ல, அசுபஸ்தானமும் அல்ல, இரண்டும் கலந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் லக்னத்தில் என்றாலும் சரி, கோச்சாரத்தில் ஜென்மத்தில் என்றாலும் சரி, உடன் ஒரு கோள் இருந்தால்தான் சூரியன் அதனுடைய வேலையை செய்யும். உடன் ஒரு கோள் வேண்டும். கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனன ஜாதகம் என்றாலும் சரி. சூரியனுடைய சுபஸ்தானங்களே 3, 6, 11 தானுங்க. வேணா 10ஐயும் எடுத்துக்குங்க. 3, 6, 10, 11 தான். நாம் எடுத்துக்கொண்ட ஜாதகத்தில் சூரியன் 3, 6, 10, 11 இருந்தால்தான் அந்த சூரியனுடைய பலன்களை, காரக ஆதிபத்திய பலன்களை நாம் முழுமையான நிலையில் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய காரக ஆதிபத்திய பலன்கள் முழுமையடைகிறது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ 6 செவ்வாய் மறைஞ்சிட்டாரு, சந்திரன் ஒளிஞ்சிட்டாரு, சூரியன் காணாம போயிட்டாரு. இல்லைங்க, 6ஆம் இடத்தில் அதிகமான கோள்கள் சுபத்தன்மை தான் பெறுகிறது. இந்த அடிப்படை
ஜாதகத்தினுடைய பலன்களை முடிவு செய்வதற்கான அடிப்படை பயணத்தினுடைய தொடர்ச்சியை ராஜநிலையில் உங்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் ஆசிகளுடன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நல்வாழ்த்துக்கள்.